ஒரு மோதிரம் போடுவார்கள், இவர் எடுக்கட்டும் என்று அவள் எடுக்க அப்படியெல்லாம் விட்டு கொடுத்தாங்களா? இப்ப எல்லாம் அப்படி கிடையாதுயா. எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் மோதிரத்தை எடுத்தா இன்னொருத்தருக்கு ஏமாற்றம் தானுங்க. ஆனா இன்னைக்கு எங்க பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? 2 மோதிரம், நீ அவளுக்கு போடு, நீ அவளுக்கு போடு, 2 பேருக்குமே சமமாக சந்தோஷத்தை கொடுப்போம். தொடங்குகிற வாழ்க்கை ஏமாற்றத்தில் தொடங்க வேண்டாம். எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. கல்யாண வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போன அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காரு பாருங்க. கேசரிய வாங்கி சாப்பிட்டுட்டு பொண்ணு பார்க்க தானே நீ போன, நீ கேசரிய பார்த்தது இல்லையா? பஜ்ஜியே தின்னது இல்லையா? என்ன ஒரு 50 ரூபா கேசரிங்க விற்கும், அத போய் வேமா இருந்தாலும் தின்னுக்கிட்டு இருக்காரு. இந்த கேப்ல அந்த அம்மா மின்னல் மாதிரி வந்துட்டு போயிருக்கு. அந்த மாப்பிள்ளையோட அப்பாவாது, அப்பா பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்கலாம்ல. எப்படி அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா, இன்னும் 2 கரண்டி சாப்பிட்டுருக்கான். அந்த கேப்ல அந்த பொண்ணை தலையில கட்டி வச்சுட்டாங்க. இதை ஐயா வருத்தமா பதிவு பண்ணி எதை கேட்கிறாருன்னு விவரம் கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்காரு. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு காஃபி கஃபேல 2 ஃபேமிலி மட்டும் போய் உட்காடுறாங்க. இவ்வளவு பெரிய கப்புல காஃபி வாங்குறாங்க. அறக்க பறக்க கேசரி எத்திக்கிற மாதிரி திங்கிறது கிடையாதுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு 2 பேரும் பேசுங்கப்பான்னு பெரியவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. 2 பேரும் பேசுறாங்க. உனக்கு என்ன எதிர்கால கனவு இருக்குது, நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிற, ஏதாவது நீங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிந்து கொண்டு அந்த 2 வீடும் இருவருக்கும் பிடித்திருந்தால் அந்த திருமணம் நடக்கிறது. இல்லை என்றால் நம்ம பார்த்துக்குவோம், எங்களுக்கு நல்ல வரன் வந்தா உங்ககிட்ட சொல்றோம், உங்களுக்கு வரன் வந்தா சொல்லுங்க, 2 குடும்பமும் நண்பர்களாக கடைசி வரைக்கும் இணைந்திருப்போம் என்று சொல்லுகிற இந்த அழகான இணைப்பு அன்னைக்கு கிடையவே கிடையாது. அந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்க, பொண்ணை பார்த்து பிடிச்சிருந்தா ஆஹா அப்படிம்பாராம், இல்லைன்னா அப்படின்னு நம்பியார் மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த வாய்ப்பே கிடையாது, எல்லாமே ஆகாதான். ஏன்னா பிடிச்சிருந்தா தானே திருமணம். அப்ப எவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இருந்திருக்கிறது, அன்றைக்கு இல்லைங்கிறது தான் நாங்க சொல்ல வந்தோம். அண்ணாமலை பாருங்க எவ்வளவு நல்ல பிள்ளை, திருமணம் ஆகல, பார்த்து வச்சுக்கோங்க. உங்க குலத்தின் பிள்ளை தான், 100 பட்டிமன்றம் பேசி இருக்கிற பிள்ளை. அதான் ஐயா தலைமையில முதன்முறையாக பேசுகிற மேடையும் 100வது பட்டிமன்ற மேடையும் அமைந்திருக்கிறது என்றால் இது யாருக்கு கிடைக்கும்? அந்த காலத்துல உங்க அப்பாவுக்கு கிடைச்சதா, உங்க அப்புச்சிக்கு கிடைச்சதா? அவங்களும் உங்களை விட நல்லா பேசுறவங்கள தான் இருந்திருப்பாங்க தம்பி. ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இன்றைய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இதுதாங்க சந்தோஷம். அண்ணாமலை கல்யாணத்துக்கு நம்ம தான் ஏன் போறோம் பட்டிமன்றத்துக்கு? பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லாவே கைத்தட்டலாம், தப்பு கிடையாது. புலவர் உங்களை அப்படி குழப்பி வச்சிருக்கிறேன். ஐயா புலவர் ஐயா ரொம்ப அழகா பேசினாங்க, ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. ஏன்னா அவர் நேத்து தான் மும்பையில இருந்து இறக்குமதி ஆயிருக்கிறாரு. ஆமா, அப்படியே சுட சுட வந்துட்டாரு திருச்சியில இருந்து. ஆமா, மும்பையில இருந்து நேரா வந்துட்டாரு. அதனால அங்க பார்த்த கலாச்சாரத்தை பூரா நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரியே சொல்லிட்டு போயிட்டார். குத்துப்பாட்டு ஆடிதானே இன்றைக்கு திருமணம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது இன்னைக்கு திருமணமா அன்றைக்கு திருமணமா? இப்ப நடந்து இங்க யாராவது குத்துப்பாட்டுக்கு ஆடினாங்களா? இல்ல சொல்லுங்க ஐயா, குத்துப்பாட்டுக்கு ஆடினாங்களா? இன்னைக்கு குத்துப்பாட்டுக்கு யாரும் ஆடவில்லை. 10 பாட்டு பேசுகிற பாப்பையா அவர்களின் தலைமையில் பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இன்றைய திருமணம் எவ்வளவு அழகா இருக்குது. ஐயா மும்பையில இருந்து கொஞ்சம் திருச்சிக்கு வாங்க ஐயா. நேர்ல கூப்பிட்டு கல்யாணம் நடத்தியது அன்றைக்கு. இன்னைக்கு யாரும் நேர்ல கூப்பிடல, வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு நேர்ல ஒரு தாம்பாளத்துல பழங்கள் எல்லாம் வச்சு போய் வச்சிங்க. அந்த பத்திரிகையை வாங்கிட்டு நம்ம வாசல் வரைக்கும் போன உடனே ஆரஞ்சு பழமா இது, எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கு, தேங்காவா இது, மாங்காய் மாதிரி இருக்கு, இவன் வீட்டு கல்யாணத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னது அந்த காலம். இன்னைக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கிறீங்க வரட்டுமான்னு கேட்டா அப்படிலாம் பிள்ளைங்க அலைய வேணாம்ப்பா, வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நாங்க வந்து சேருகிறோம் என்று சொல்லுகிற அன்பும் பெருந்தன்மையும் இன்றைக்கு தான் அதிகமாக இருக்கிறதே தவிர புரிஞ்சுக்கணுங்கயா. எங்கேயாவது ஒருத்தர் பத்திரிகையை அனுப்ப, அதுக்கு ஒருத்தர் பணத்தை வாட்ஸ்அப்ல அனுப்ப, பதிலுக்கு அந்த பிரியாணியை வாட்ஸ்அப்ல அனுப்ப, இதெல்லாம் ஏதோ விளையாடி இருப்பாங்க. மாமா மச்ச விளையாட்டெல்லாம் ஐயா சீரியஸா பேசிட்டு இருக்கணும் தேவையே இல்லை. ஒரு அம்மா ஃபேஸ் லாக் பண்ணிருச்சான் மேக்கப் போட்டு, அதுக்கும் இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஐயா மும்பையில இருந்து இந்த ட்ரெயின்ல வந்தது, பிளைட்ல வந்ததெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காரு. இனிமே நீங்க வெளியூருக்கே போக கூடாதுயா, உள்ளூர்ல மட்டும்தான் பேசணும்னு ஐயாவுக்கு ஒரு தடை விதிக்கணும். ஒரு வெளிநாட்டுல பார்த்ததெல்லாம் இங்க சொல்றாரு. அன்றைக்கு திருமணங்கள் உறவின் மத்தியில் நடைபெற்றது. ஆமா, இன்னைக்கு பூரா இவங்க எல்லாம் எதிரிகள், அவங்களுக்கு மத்தியில தான் திருமணம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உறவுகளுக்கு மத்தியில தானே திருமணம் நடக்குது. அவர் சொன்ன உடனே நீங்க பாட்டுக்கு கைதட்டி விடுறீங்க, அதனாலதான் ஐயா பாட்டுக்கு அடிச்சு விடுறாரு. அன்னைக்கு மாமியார் மருமகளும் பேசிக்கிடாம இருப்பாங்க. இன்னைக்கு மாமியார் மருமகளும் கட்டி பிடிச்சுக்கிறாங்கன்னா சும்மா சமூகத்துக்காக அப்படி காமிச்சுக்கிறாங்களா? அதுல என்னங்க தப்பு இருக்கு?
அன்னைக்கு மருமக மேடையில சிரிக்கிறாங்கன்னு வைங்க, மாமியார் என்ன சொன்னாங்க? உள்ளுக்குள்ள பேசிக்கிறாங்களாம், இனிமேல் தாண்டி உனக்கு இருக்கு அப்படின்னு. ஐயா எனக்கு கேட்டா இது நல்லதுங்கய்யா. அன்னைக்கெல்லாம் மேடையில மணமேடையில மருமகள் சிரிச்சான்னு வைங்க, உங்க காலத்து மாமியார் என்ன சொல்லியிருப்பாங்க? பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுன்னு சும்மாவா சொன்னாங்க? உனக்கு தான் சொன்னாங்க, வாயை மூடிக்கிட்டு இரு. அவ்வளோ பேருக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சு கொஞ்சம் குறைவா சிரிச்சேன்னா உன் முகம் அழகா இருக்குண்டா செல்லும் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு ஏத்த மாதிரி மாமியார்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள், தோழிகளாக மாறி இருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு நல்லது. பிரச்சனைன்னு வந்தா வீட்டுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாங்கிறது கூட ஒரு நல்ல நாசுக்கான நாகரிகம் தானே. அன்னைக்கு எல்லாத்தையும் வெளியில போட்டு உடைச்சிங்க, இன்னைக்கு நாகரிகமா நடந்துக்கிறாங்க. ஐயா சொல்றாரு, கல்யாண வீட்டுக்கு ஐயா போயிருக்காருங்க. போனவர் சாப்பிட போனவர், அவர் கொஞ்சம் பொறுமையா இருந்து போயிருக்கலாம். ஒரு 3வது பந்தி 4வது பந்தி போனா இடம் இருந்திருக்கும், ஃப்ரீயா சாப்பிட்டுருக்கலாம். ஐயா முந்திக்கிட்டு வரிசையில போய் உட்காந்துட்டார். அப்ப பின்னாடி வந்தவங்க நின்றுட்டாங்கய்யா. இவர் எப்படி சாப்பிட்டுருக்கணும்? பின்னாடி ஆள்கள் இருக்காங்களேன்னு கொஞ்சம் வேகமா சாப்பிட்டுருக்கணும். இவர் சோறு குழம்பு மோர்னு 3 தடவை வாங்கி சாப்பிட்டுருக்காரு. அவங்க காண்டாயிட்டாங்க. அதனாலதான் புலவரையா இப்படி சொன்னாலாவது எந்திக்க மாட்டாரான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஐயா 2 தடவை பாயாசம் வாங்கி சாப்பிட்டு விட்டுதான் வந்தார் என்பது வரலாறு. அன்னைக்கெல்லாம் மோதிரத்தை ஒரு குடத்தில் போடுவார்கள், ஒரு மோதிரம் போடுவார்கள். இவர் எடுக்கட்டும் என்று அவள் எடுக்க அப்படியெல்லாம் விட்டு கொடுத்தாங்களா? இப்ப எல்லாம் அப்படி கிடையாதுயா. எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் மோதிரத்தை எடுத்தா இன்னொருத்தருக்கு ஏமாற்றம் தானுங்க. ஆனா இன்னைக்கு எங்க பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? 2 மோதிரம், நீ அவளுக்கு போடு, நீ அவளுக்கு போடு, 2 பேருக்குமே சமமாக சந்தோஷத்தை கொடுப்போம். தொடங்குகிற வாழ்க்கை ஏமாற்றத்தில் தொடங்க வேண்டாம். எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. கல்யாண வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போன அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காரு பாருங்க. கேசரிய வாங்கி சாப்பிட்டுட்டு பொண்ணு பார்க்க தானே நீ போன, நீ கேசரிய பார்த்தது இல்லையா? பஜ்ஜியே தின்னது இல்லையா? என்ன ஒரு 50 ரூபா கேசரிங்க விற்கும், அத போய் வேமா இருந்தாலும் தின்னுக்கிட்டு இருக்காரு. இந்த கேப்ல அந்த அம்மா மின்னல் மாதிரி வந்துட்டு போயிருக்கு. அந்த மாப்பிள்ளையோட அப்பாவாது, அப்பா பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்கலாம்ல. எப்படி அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? நல்லா இருக்குப்பா இன்னும் 2 கரண்டி சாப்பிட்டுருக்கான். அந்த கேப்ல அந்த பொண்ணை தலையில கட்டி வச்சுட்டாங்க. இதை ஐயா வருத்தமா பதிவு பண்ணி எதை கேட்கிறாருன்னு விவரம் கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்காரு. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு காஃபி கஃபேல 2 ஃபேமிலி மட்டும் போய் உட்காடுறாங்க. இவ்வளவு பெரிய கப்புல காஃபி வாங்குறாங்க. அறக்க பறக்க கேசரி திக்கிற மாதிரி திங்கிறது கிடையாதுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு 2 பேரும் பேசுங்கப்பான்னு பெரியவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. 2 பேரும் பேசுறாங்க. உனக்கு என்ன எதிர்கால கனவு இருக்குது? நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிற? ஏதாவது நீங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிந்து கொண்டு அந்த 2 வீடும் இருவருக்கும் பிடித்திருந்தால் அந்த திருமணம் நடக்கிறது. இல்லை என்றால் நம்ம பார்த்துக்குவோம். எங்களுக்கு நல்ல வரன் வந்தா உங்ககிட்ட சொல்றோம், உங்களுக்கு வரன் வந்தா சொல்லுங்க. 2 குடும்பமும் நண்பர்களாக கடைசி வரைக்கும் இணைந்திருப்போம் என்று சொல்லுகிற இந்த அழகான இணைப்பு அன்னைக்கு கிடையவே கிடையாது. அந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்க, பொண்ணை பார்த்து பிடிச்சிருந்தா ஆஹா அப்படிம்பாராம், இல்லைன்னா அப்படின்னு நம்பியார் மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. எல்லாமே ஆகாதான். ஏன்னா பிடிச்சிருந்தா தானே திருமணம். அப்ப எவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இருந்திருக்கிறது, அன்றைக்கு இல்லைங்கிறது தான் நாங்க சொல்ல வந்தோம். அண்ணாமலை பாருங்க எவ்வளவு நல்ல பிள்ளை, திருமணம் ஆகல, பார்த்து வச்சுக்கோங்க. உங்க குலத்தின் பிள்ளை தான். 100 பட்டிமன்றம் பேசி இருக்கிற பிள்ளை. அதான் ஐயா தலைமையில முதன்முறையாக பேசுகிற மேடையும் 100வது பட்டிமன்ற மேடையும் அமைந்திருக்கிறது என்றால் இது யாருக்கு கிடைக்கும்? அந்த காலத்துல உங்க அப்பாவுக்கு கிடைச்சதா? உங்க அப்புச்சிக்கு கிடைச்சதா? அவங்களும் உங்களை விட நல்லா பேசுறவங்கள தான் இருந்திருப்பாங்க தம்பி. ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இன்றைய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இதுதாங்க சந்தோஷம். அண்ணாமலை கல்யாணத்துக்கு நம்ம தான் போறோம் பட்டிமன்றத்துக்கு. அப்ப நீங்க என்ன பேசுறீங்கன்னு பாக்குறேன். எவ்வளவு அழகா இன்னைக்கு ஒரு அந்த பிள்ளைய பேச வைக்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். எவ்வளவு வசதிங்கய்யா. பிடித்த உணவு, பிடித்த உடை, பிடித்த மண்டபம், உறவுகள்லாம் பாருங்க. இந்த பிங்க் கலர்லயா கட்டியிருக்காங்க பாருங்களேன். அவங்களும் அந்த கல்யாண வீட்டுக்காரங்க, நெருங்கின வீட்டுக்காரங்க. டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். உறவுகளை எல்லாம் கண்டுபிடிக்க முடியலன்னு சேஷாத்திரி சொன்னார். உறவுகளை எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஒரே மாதிரி யூனிஃபார்ம் ட்ரெஸ் யார் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் நெருங்கின சொந்தக்காரங்க. ஆமா தானம்மா? ஆமாண்ணா கை தட்டுங்கம்மா. ஏமா அப்படி நீ கோபமா பாக்குறீங்க? எவ்வளவு அழகா வாசல்ல நின்று வாங்க வாங்கன்னு அன்னைக்கு கூப்பிட்டாங்களா? அப்ப இன்னைக்கு என்ன போங்க போங்கன்னா எங்களை எல்லாம் வரட்டினாங்க. இன்னைக்கு எங்களை வாங்க வாங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. வெளியில எந்த பொம்மையும் இல்ல. உண்மையான எங்கள் நகரத்தார் ஆட்சிகள் நின்று எங்களை வாங்க வாங்கன்னு சொன்னாங்கயா. ஐத்தா வந்திருக்காங்களா, அப்புச்சி வந்திருக்காங்களா, அப்படி இப்படின்னு அந்த பழைய வார்த்தைகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் எல்லாமே அப்படித்தான் இருக்குது. கொஞ்சம் மாடர்னா மாறி இருக்கு, அவ்வளவுதான். அதே மண்பாண்டம் தான், கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு கொஞ்சம் கலர் கொடுத்து அப்படியே
அழகா காமிச்சிருக்கணும். அது உங்களுக்கு பிடிக்கல, இன்னும் பழைய மாதிரியே வச்சிருக்கணும் அப்படின்னு கோவமா பேசுறாங்க. அவர் வேற வேற சொல்றாரு பயங்கரமா, அவுக இவுகன்னு அன்னைக்கு சொல்லுவாங்களாம், இன்னைக்கு வாடா போடான்னு சொல்றாங்க. இப்படிதான் ஒரு பொண்ணு கணவனை பார்த்து போடான்னு சொல்லியிருக்கு கல்யாணத்தன்னைக்கு. அந்த பையன் சொல்லியிருக்கான், போடான்னு சொல்லாத வாடான்னு மட்டும் சொல்லு. பிடிச்சிருக்கா இல்லையா? ரொம்ப சந்தோஷமா அதை அனுபவிக்கிறாங்க இன்றைய தலைமுறை. அன்றைக்கு கணவனின் முகத்தை பார்த்து பேசுவதற்கே 3 வருடங்கள் ஆனது, இன்னைக்கு கை கோர்த்து அப்படியே சந்தோஷமா நடக்கிறாங்க. பாரதி விரும்பினான், தன் மனைவியின் தோள்களில் கை போட்டு அப்படியே சந்தோஷமா நடந்தார்கள் இல்லையா? அந்த கனவு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறதுனா ஏன் உங்களுக்கு ரொம்ப இவ்வளவு கோபம் வருது? நான் சேஷாத்திரி பேசின எல்லாத்தையும் நான் விட்டுருவேன். பெண்களுக்கு எந்த திறமையும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. இத்தனை பெண்கள் உட்காந்துக்கிட்டு ஆமா தம்பி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. எப்படி நீங்க அந்த வார்த்தையை சொல்லலாம்? ஒரு மரியாதைக்கு இருக்கிறாங்கம்மா. இல்லங்க ஐயா, எப்படிங்க சொல்லலாம்? எங்க அணில தெய்வானை சேஷாத்திரிக்கு சமமான ஐடி துறையில வேலை பார்க்கறாங்க. இங்க மீனாட்சி இன்னைக்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. வீட்டையும் கவனித்து குடும்பத்தையும் கவனித்து வேலையும் பார்த்து தன் தனித்திறமையை இந்த பட்டிமன்ற மேடையிலும் நம் வீட்டு பிள்ளைகள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் யாருக்கு திறமை இல்ல? பத்திரிகையை பாத்தீங்களா இல்லையா? சாப்பிடுறதுக்கு மட்டும் முதல்ல வர்றது. பத்திரிகையை பாத்தீங்களா? பொண்ணு பேர் என்ன எழுதி இருக்கிறாங்க? பொண்ணு பேருக்கு பின்னாடி என்ன எழுதி இருக்கிறாங்க? MBBS டாக்டர், மாப்பிள்ளை PhD முடிச்ச டாக்டர். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? மாப்பிள்ளையும் பொண்ணு அதை ஒரே மாதிரி கோல்டன் கலர்ல ட்ரெஸ் போட்டு பார்க்கும் போதே தெரிகிறது இந்த பொருத்தம் உடையில் மட்டுமல்ல உள்ளத்திலும் நிறைந்திருக்கிறது என்கின்ற ஒரு மன நிறைவை நமக்கு தருகிறதா இல்லையா? ஏன் தான் பிரசாத்திரிக்கு என்ன பிரச்சனைங்கயா? அவர் காலத்துல அது இல்ல, அவர் காலத்துல அது இல்ல. அந்த வருத்தத்திலையும் வேதனையிலையும் கொந்தளிச்சு இந்த பிள்ளைய போட்டு பாடா படுத்துறாரு. மீனா சொன்னுச்சா, எனக்கெல்லாம் வயசு குறைந்து கொண்டே போகிறது, சேஷாத்திரிக்கு வயது அதிகரித்து கொண்டே, அப்படியேதான் சொன்னுச்சா அந்த பிள்ளை. அந்த அணியில 2 பெரியவங்க இருக்கிறாங்க, நீ சின்ன பையன் ஏன்பா அங்க போய் உட்கார்ந்தன்னு ஒரு அக்காவா கேக்குறாங்க. இத பொறுக்க முடியாம சேஷாத்திரி அடுத்த வருடம் மீனாவுக்கு 10 வயது குறைந்து விடும், அடுத்த வருஷம் தவண்டுகிட்டே மேடைக்கு வருவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் தொட்டில படுத்து தூங்குவாங்க. என்னையா அது? சொல்லணுங்கிறதுக்காக என்னத்தையாவது சொல்றதா? உங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா ஒத்துக்கோங்க, ஆமாம்மா உன்னை விட நான் மூத்தவன் தான், உனக்கு அண்ணன் மாதிரி தான் சொல்ல பழகுங்களேன். வயதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் நீங்க இங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பூச்சி மெலிஞ்சா பரவாயில்ல, நல்லதான், மெலிஞ்சா லோ சுகர் வந்துடும். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஜப்பான்ல கல்யாணம் நடக்கு, சமயபுரத்துல பொண்ணு இருக்கு. ஐயா நம்மலாம் ஜப்பானை இதுக்கு முன்னாடி எங்கெங்க பார்த்தோம்? ஜப்பானில் கல்யாணராமன் ஒரு படத்துல பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டு திருமணங்கள் ஜப்பான்ல நடக்குதுன்னா இதை விட வெற்றி என்பது வேற எங்கே இருக்கிறது? 2 நாடுகளையே இணைக்கிற அளவுக்கு நம்ம திருமணம் மாறி இருக்கிறது. ஐயா நான் ஒன்ன மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேங்கய்யா. அந்த காலத்து திருமணங்களில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு, ஒரே வயசு இருக்கு பாருங்க. அன்னைக்கு 20 வயசு பொண்ணுக்குன்னா 35 வயசுல எல்லாம் திருமணம் பண்ணி வச்சாங்க ஆணுக்கு. அவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருந்தது. கிட்டத்தட்ட இன்னைக்கு பாருங்க 4 வயசு 5 வயசு வித்தியாசம் தாங்கும் போது அந்த ரசனை ஒரே மாதிரி இருக்கு, சிந்தனை ஒரே மாதிரி இருக்கு, எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கிறது. இந்த சிந்தனையும் எண்ணமும் ரசனையும் ஒரே மாதிரி இருப்பதால் இந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, கொண்டாட்டமாக இருக்கிறது என்று சொல்லி எங்கள் பக்கத்து ஊர்க்காரி ஆண்டாள் சொன்னால், கனா கண்டேன் தோழி என்று சொன்னால், இன்றைக்கு திருமணத்தில் என் கனவு நிறைவேறிவிட்டது தோழி என்று சொல்லுகிற அளவுக்கு திருமணம் சிறப்பாக இருக்கிறது என்று கூறி மணமக்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வினைக்குரிமை நாடிய பென்றே அவனே அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரே. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரே. ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரே. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும். வினைக்குரிமை நாடிய பென்றே அவனே அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரே. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரே. ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரே. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும்.
வினைக்குரிமை நாடிய பென்றே அவனே அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரே. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரே. ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும். வினைக்குரிமை நாடிய பென்றே அவனே அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரை. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும். வினைக்குரிமை நாடிய பென்றே அவனே அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரை. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும். வினைக்குரிமை நாடிய பென்றே அவனே அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரை. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும். வினைக்குரிமை நாடிய பென்றே அவனே அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரை. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும். வினைக்குரிமை நாடிய பென்றே அவனே அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரை. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும். வினைக்குரிமை நாடிய பென்றே அவனே அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரை. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும். வினைக்குரிமை நாடிய பென்றே அவனே அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரை. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும்.